ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் தமிழ் vlog. ஹேர்லாம் ஹாய்ங்க, அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் தமிழ் vlog. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷில் பண்ணியிருக்கோம். பட்டு சரி, தமிழ் பையன் எதுக்கு தமிழில் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான். ஸோ நம்ம இப்போ கவாகுச்சியில் இருக்கிறோம். இது ஸ்டில் மை அப்பார்ட்மெண்ட் ஒன்லி. மொத்தம் 7 மாடி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஹை ரெசிடென்ஷியல் பில்டிங். ஆல்மோஸ்ட் 40 ஃப்ளோர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சும்மா நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குது, கவாகுச்சியில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தான். பெருசாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ லைக் சினிமா தியேட்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ சும்மா உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சைக்கிளில் போகிறாங்க. ஸோ கவாகுச்சியில் எப்படி இருக்குது, எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 11:25 AM மத்தியானம். பட் எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்களேன் ரோடு. அண்ட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுதான் ஜப்பானில் எங்கே பார்த்தாலும் க்ளீனாக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி லைக் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்னால் ரொம்ப குவாய்ட், வெரி சைலண்டாக இருக்கும் அங்கே மோஸ்ட்லி ஆல் த்ரூ அவுட் த டே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தான் 11:25 ஆகுது. யாருமே இல்லை பாருங்கள், கார்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க. பட் லக்கிலி டிட்ன்ட் ரெயின். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன், அழகாக ஒரு சின்ன கேஃபே. இது பார்த்திங்கன்னா பெட்ஸு ஷாப்பு. ஜப்பானில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லோரும் சிங்கிள்ஸ் தான். ஸோ அதனால் நிறைய பெட்ஸ் வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி டாக்ஸோட கேட்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி இல்லை. ஸோ அந்த மாதிரி பாருங்களேன். சைக்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப காமன். எல்லாருமே சைக்கிள் ட்ரைவ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஹேர் சலூன், முடி கடை, முடி வெட்டுற கடை. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நோ நாய்ஸ், நோ சவுண்ட், நோ கமோஷன். எல்லோரும் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. காயின் லாண்ட்ரி. சப்போஸ் நம்மக்கிட்ட வாஷிங் மிஷின் இல்லைன்னா இங்கே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சீப்பாக தாங்க இருக்கும். மோஸ்ட்லி
எவ்வளோ மேக்ஸ் லைக் 400-500 yen இருக்கும். அவ்வளோதான். ப்ளஸ் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையரும் இருக்கும், அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் யூஸ்வலி வர மாட்டேன், பட் இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன கடை இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. Another tall residential building. பார்த்தீங்களா, இதில் எத்தனை மாடி இருக்குன்னு தெரியல, பட் பாருங்கள், இது நார்மல் சைஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட். இங்கே காமிக்கிறீங்க பாருங்கள். ஸோ இப்படி தாங்க இருக்கும் மோஸ்ட்லி நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டு. வெரி குவாய்ட், வெரி சைலண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபார்மசி. அண்ட் மோஸ்ட்லி அகெயின் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸில் தான் இருக்கும். ஸோ ஜாப்பனீஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. பட் அகெயின் எல்லாமே இங்கிலீஷும் இருக்கும். பட் யூனோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு நோ த லோக்கல் லாங்குவேஜ். வந்தோம் எப்படி இருப்பாங்க. செம பெருசில் நல்லா காத்தடிக்குது. ஹேரெல்லாம் கலைஞ்சி போயிடுச்சுங்க. ரிவ்யூ காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்படி தாங்க சைக்கிளில் தான் போவாங்க மோஸ்ட்லி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே தூசி இருக்காதுங்க. நம்ம ஊரில் மாதிரி காற்றடிச்சுன்னா மண் வர்றதோ தூசி பறக்கிறதோ இருக்காது. அதனாலே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸு, வீடுங்க, இந்த மாதிரி செடிங்க, அதிலலாம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே தூசி படைஞ்சிருக்காது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த மாதிரி வெளியில் நின்று பேசுகிறவங்களே கம்மிங்க. யூஸ்வலாக வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரீ பேர் நல்ல பேர் மறந்துட்டேன். ஜாப்பனீஸில் இருக்கும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் பாருங்களேன், நாய். ஸோ இதுதாங்க சிட்டி ஹால்னு சொல்லுவாங்க. சிட்டி ஹால் சிட்டி ஆஃபீஸ். ஸோ ஒரு ப்ரிஃபெக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வார்டு ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸஸில் தான் வந்து நம்மளுக்கு ரெசிடென்ஸ் கார்டு இருக்குது. நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி. அது எதாவது எக்ஸ்பைரி ஆச்சுன்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து இந்த ஆஃபீஸில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரினியூவல்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து சைத்தமா ப்ரிஃபெக்சர். சைத்தமா ப்ரிஃபெக்சரில் கவாகுச்சி இருக்க ஒரு ஏரியா. அந்த கவாகுச்சிக்கு இதுதான் சிட்டி ஆஃபீஸ். கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தாங்க. 10 மினிட்ஸ்லேயே அழகாக
நடந்து வந்தோம்னா இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே வரப்போகிறது இல்லை. ஏதாவது எக்ஸ்பைரி ஆச்சுன்னா இல்லை ஏதாவது ரினியூ பண்ணும் போது மட்டும் வந்தால் போதும். ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுங்க அழகாக இருக்கு பாருங்க. யா ஸோ நம்ம இருந்த ஏரியாவிலலாம் இங்கே யாருமே இல்லை. பேசிக்லி அம்போன்னு இருந்தது, ஜனங்களே இல்லை. இங்கே பாருங்கள், இது இருக்கிற எல்லா ஜனங்களும் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் சூப்பர் மார்க்கெட். எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 50 எண்ணுன்னா இங்கே வந்து ஒரு 20 எண் 30 எண்ணுக்கு விற்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா சைனீஸ் இதுங்க. எல்லாமே சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா இருக்குல்ல? இவ்வளோ நேரம் ஜனங்களே பார்க்காத இப்போ திட்டிகிட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அகெயின் இவ்வளோ ஜனங்க எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ தான் கடையை திறக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேஷன் கிட்ட நெருங்க நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். ஸோ ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ், துணி கடைங்க, கிளினிக்ஸு, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் வெளியிலே வச்சுருப்பாங்க, யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குங்க, அந்த ஒரு நம்பிக்கைன்னு சொல்லாமா. ஜாப்பனீஸ் மக்கள்கிட்ட வந்து யாரோ திருடிட்டு போகிறதோ, அவங்களுக்கு இல்லாத பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி எல்லாம் வெளியிலே வச்சுருப்பாங்க. தேவைப்படுறது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம பில் போட்டுக்கலாம். சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பில் போடுற இடத்துல கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க. காசு மட்டும் போட்டுட்டு நம்ம எடுத்த பொருளுக்கு நம்மளே கணக்கு போட்டுட்டு நம்மளே கேல்குலேட் பண்ணிவிட்டு காசு கொடுத்துட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தே ட்ரஸ்ட், தே பேசிக்கலி ட்ரஸ்ட் எவ்ரிவன். ஸோ அடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், எவ்வளோ டாலாக இருக்குங்க. இதுவும் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அகெயின் ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். சிட்டி போர்டுன்னு சொல்லுது. இது ஒன்று 2 3 4 மாலுங்க.
ஒரே இடத்துல 4 மால் கட்டினா யார் எதுக்கு போகிறது? பாருங்கள் எவ்வளோ அழகாக, நீங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, அழகாக பூத்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆஃபீஸ் பில்டிங் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் பில்டிங், ஹைரைஸ் டவர், ரெசிடென்ஷியல் ஹைரைஸ் டவர். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே உட்கார முடியாதுங்க, உட்கார்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உட்காந்துக்கு வழியே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக கீழே போய் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. நம்ம லிஃப்டில் போவோம் ஃபார் எ சேஞ்ச். நடந்து டயர்டாகிடுச்சு. ஸோ பாருங்கள் ட்ரெயின் போகுது பாருங்கள். ஸோ கவாகுச்சியில் வந்து வெறும் 2 லைன் தாங்க இருக்குது. சாரி, 2 லைன் இல்லை, ஒரே லைன். ஒரே லைன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒன் டைப் ஆஃப் ட்ரெயின் தாங்க போவோம், விச் இஸ் கெய்ஹி தோஹோக்குன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும் நம்ம ட்ரெயின் பார்த்தோம். மிச்சம் எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஷனில் 4-5 லைன்லாம் போகிற ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் ஒரே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். பட் ஆனால் கவாகுச்சியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லைன் தான் போவோம், விச் இஸ் கெய்ஹி தோஹோக். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க் எல்லாம் குட்டி குட்டி பசங்க நல்லா இருக்கும். எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இல்லை? இங்கே அழகாக உட்காரலாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, பிக்னிக் மாதிரிலாம் பண்ணுறது. இதெல்லாம் நைட்டில் வந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நைட்டில் ஒரு வாட்டி வரலாம், வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் அழகாக லைட்ஸ் போட்டிருப்பாங்க. டிசைன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டாச்சுஸ்லாம் பாருங்கள், போய் பார்ப்பேன் எப்படி இருக்கு. மீனிங் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டாச்சுஸ்க்கும். பார்க்குன்றதுனால பசங்க இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஹலோ, இங்கே லைனாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். யாரும் நின்றுட்டு இருந்தாங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா ஸ்டாச்சுஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. பாப்பா இந்த மாதிரிங்க நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கும் ஹிஸ்டாரிக்கலி. இல்லைன்னா ஏன் வைக்க போகிறாங்க? சும்மா யாரும் வைக்க மாட்டாங்களே. அங்கேயும் யாரும் நிற்கிறாங்க. இட்ஸ் ஸ்டாச்சு. என்ன ஸ்டாச்சுன்னு போய் பார்க்கலாம். பாருங்களேன், இட்ஸ் லைக் a compass. Does it have a meaning? தெரியல எதுவுமே. ஓ, இருக்கு. ஓகே, எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா தொக்கேனோ மீகாத்தா. இட்ஸ் பேசிக்லி ஸோ நம்ம இந்த சாண்ட் கிளாக் இருந்தது பாருங்கள் அந்த காலத்தில், அந்த பேஸ் பண்ணி இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல. இப்போ ஓடுதா இல்லையான்னு தெரியல, ஓடலன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் பேசிக்லி அ கிளாக், இட்ஸ் நாட் அ காம்பஸ். அப்பேரண்ட்லி இது வந்து அந்த காலத்தில் பயன்பட்ட கிளாக்குங்க.
பாருங்களா எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்குது. ஆனால் நானி ஒமத்தி மஸ்கா கோஃபோன் ஜூஃபோன் சொத்தமோ ஜூ கோஃபோன் ஓமச்சியாவாசே தபீனோ தோக்கி கோரியோ குதாசாய் சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் தெரிஞ்சுதுன்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஒரு புறா பாருங்கள். நம்ம நடந்து போகிறோம், பயப்படாதுங்க, நம்ம கூட வரோங்க. இதே நம்ம ஊர் புறா வந்தால் நம்ம இங்கேருந்து அது ஓடும். பாருங்களேன். டேஷ் ஸோ பியூட்டிஃபுல். லெஃப்ட்டு எங்கெங்க எங்கேயோ பார்த்தோம் நம்ம. எரபேத்தா. ஸோ இந்த ஊரில் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் பேசிக்கு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சு, டிஷ்யூஸும் ஆச்சு பாருங்கள். ஃப்ரீ டிஷ்யூஸ், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ ஏன்னா சம்மர் இன்னும் கொஞ்சம் வாரத்தில் ஆரம்பிக்க போகுது, அதுக்கு வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நம்ம அங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? காஸ்டின்னு சொல்லிட்டு இன்னொரு மால்னு சொன்னேன். அது இங்கேயும் பாருங்கள், அழகாக ஸ்டாச்சுலாம் வச்சுருக்கோம். சீனெல்லாம் போட்டாங்க. நம்ம அங்கே போகலாம். இந்த மாதிரிங்க அதான் வீக்லி வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி பூட்ஸ்லாம் போடுவாங்க. லாஸ்ட் வீக் வந்து ஃபுட் மார்க்கெட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஆல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜாப்பனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வச்சு ஒரு பூட் மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே வரும் இருக்குது பாருங்கள், ஸ்டாச்சு இருக்குது. ஓ, இட்ஸ் ஃப்ளவர் மார்க்கெட் போலீங்க. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் தெரியுது. See, all roses எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்க, பட் ஆனால் ஆல் ரியல் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் பாருங்கள், போகன்வில்லா. ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அண்ட் பாட்ஸ். கார்டன் உங்களுக்கு பிடிக்கும்னா கார்டன் இருக்கலாம். கார்டன் பிடிக்கும்னா அழகாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சீப்பாக இருக்கும், ஜஸ்ட் 150 தான் இருக்கும். 500 பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. செம்பருத்திங்க, ஹைபிஸ்கஸ். அவ்வளோதாங்க, நம்ம ஏரியாவை சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட வியூ ஃப்ரம் மை ரூம். ஆக்சுவலாக ஹோல் கவாகுச்சி சிட்டியே தெரிஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சொன்ன ஹைரைஸ் ரெசிடென்ஸ் டவர். இவ்வளோ டாலாக இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரைட்டுங்க, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Until then, take care and stay safe. Bye bye.